بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما سبحانك لا علم لنا الا ما علمتنا انك أنت العليم. கலிப்போத்திராதர உயர்தர பத்திரத்திலே 2026ஆம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தயாராக இருக்கின்ற சகல மாணவர்களையும் இஸ்லாமிய நாகரிகம் செய்கின்ற சகல மாணவர்களையும் அன்போடும் பண்போடும் வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய அமர்வு எங்களுடைய இஸ்லாமிய நாகரிக பாடங்களிலே 20 மார்க்ஸுக்குரிய 20 புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய பகுதி 2ல 20 புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பகுதியை நாங்கள் இன்று ஆரம்பித்து வைக்கின்றோம். அத்தோடு இது பகுதி 1 MCQ பகுதியிலையும் அதிகமான கேள்விகள் வந்திருப்பதை எனக்கு அவதானிக்கக்கூடியதா இருக்குது. விசேடமாக இஸ்லாமிய நாகரிகம் என்ற பாடத்தை நான் கற்பிக்கிற ஆசிரியர் என்ற வகையில இஸ்லாமிய நாகரிகத்தோடு தொடர்புடைய அந்த பாசிட்டிவோடு தொடர்புடைய சில விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த அமர்வு நடைபெற இருக்கின்றது. இதுக்கு முன்னால நான் பாடத்துக்கு போறதுக்கு முன்னால இந்த பாடத்தை நாங்க படிச்சு முடிச்சிட்டோம் என்று சொல்றாங்க. வெளி ஸ்கூல்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த பாடத்தை நாங்க ஸ்கூல்ல படிச்சு முடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. ஒரு தம்ஸ் ஒன்று பண்ணுங்க. ஒரு ஆள் தம்ஸ் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கு பாடம் பெரும்பாலும் எங்களுக்கு டிஸ்கஷனா தான் போகும். சரியா? நீங்களும் பேசணும், நானும் பேசணும், அப்படி தான் நடக்கணும். சரியா? அப்படி இடையில ஏதாவது டவுட்ஸ் வருது, நான் பேசுறது கிளியர் இல்லை, சவுண்ட் இல்லாம போகுது அப்படின்னு சொன்னா கட்டாயம் நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் தரணும். மெசேஜ் போட வாழும், யாரும் என்ன மெசேஜ் பார்த்துப்படாது. ஸ்கிரீன் நான் ஃபுல் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறதால மெசேஜ் எனக்கு காட்டாது. மைக் ஆன் பண்ணி உங்களுக்கு தாராளமா என்ன செய்யலாம், பேசலாம். அதே மாதிரி யாரும் ஸ்கிரீன்ல எழுதுறதுக்கு அல்லது மைக் ஆன் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறதுக்கு அந்த வேலைகள் யாரும் செய்யாதீங்க. அப்படி இல்லாம இருக்கிற மட்டுக்கும் எங்களுக்கு இந்த கிளாஸை அழகா கொண்டு போறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. ரைட், ஓகே. ஒரு சிலர் தான் இதுல நான் நினைக்கிறேன் பாடத்தை முடிச்சிருக்கிறீங்க. பிரச்சனை இல்லை, நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த பாடத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட்டா? இப்ப எங்களுடைய இந்த பாடத்தின் உள்ளடக்கம் எப்படி அமையிருக்குது என்று சொன்னா, இலங்கையில் இஸ்லாம் என்ற பாடம் பெரும்பாலும் 5 பிரதான தலைப்புகளை கொண்டிருக்கு. நான் 6வது தலைப்பிட்டத்துக்கு 5 பிரதான தலைப்புகள் அது அமைஞ்சிருக்குது. அது முதலாவது இலங்கை அரேபிய தொடர்புக்கான காரணம். நான் ஆரம்பத்துல இலங்கை அரேபிய இடாமையும் நீங்க போட்டதுக்கு எங்களோட பிரதானமான அடிப்படையா இருக்கக்கூடிய 2 விஷயம் அறிஞ்ச போகும்போது ஒன்று இலங்கை அரேபிய இடாமையோ